ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த 5/12/2023 தேதியில் வழங்கின தீர்ப்பு கொடுத்தவங்க நண்பர் நீதியரசர்கள் SM சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் அவர்கள். வழக்கு நம்பர் பார்த்திங்கன்னா ரெட் பெட்டிஷன் MD நம்பர் 25304/2018. மனுதாரர் யாருன்னு பார்த்திங்கன்னா C மணி மனுதாரர். யாருக்கு எதிராக வழக்கு போடுறான்னு பார்த்திங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ், பென்ஷன் செக்ரட்டரியேட் சென்னை, அதாவது முதன்மை செயலாளர் நிதித்துறை, தலைமைச் செயலகம் சென்னை, அப்புறம் டைரக்டர் ஹெல்த் அண்ட் ரூரல் சர்வீசஸ் டைரக்டர் 2வது பார்ட்டி, 3வது பார்ட்டி டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், கருவூலத்தோடைய இயக்குனர் படகல் பில்டிங்கில் இருக்கிற சைதாப்பேட்டை 3வது பார்ட்டி, 4வது பார்ட்டி மாவட்ட முதன்மை நீதிபதி புதுக்கோட்டை, 5வது எதிர்மனுதாரர் பார்த்தா மாவட்ட ஆட்சித்தலைவர் புதுக்கோட்டை, 6வது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி புதுக்கோட்டை, கருவூலத்தோட ட்ரெஷரி ஆஃபீஸர், 7வது டிவிஷனல் மேனேஜர் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அண்ணா சாலை சென்னை. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மனுதாரர் ஓய்வு பெற்றுறார். இதுலேருந்து நீதித்துறையில் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக CAO புதுக்கோட்டையிலேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. அவர் அந்த மெடிக்கல் ஸ்கீம், கவர்மெண்ட் மெடிக்கல் ஹெல்த் ஸ்கீமில் மெம்பராக இருக்கார். அவர் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். 3/4/2013 9/4/2026 வரைக்கும் BRS ஹாஸ்பிட்டல்ன்ற சென்னையில் இருக்கிற அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிறாரு. அதுக்காக செலவு பண்ண தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,24,571 ரூபாய் செலவு பண்ணுறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்ட பிறகு நான் செலவு பண்ண மருத்துவ தொகையை எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. அதை அந்த 2வது எதிர்மனுதாரர் இருக்குல்ல டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் ரூரல் சர்வீஸ் தள்ளுபடி பண்ணுறாரு. என்ன காரணம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்ட அந்த தனியார் மருத்துவமனை நாங்கள் கொடுத்துருக்குற அந்த மருத்துவமனைகள் பட்டியலில், அதாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் வருது. அதாவது எங்கள் லிஸ்ட்டில் அந்த மருத்துவமனை இல்லை, அதனால் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த மருத்துவ சிகிச்சைக்கான பணத்தை நாங்கள் தர முடியாதுன்னு மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இதை எதிர்த்து அவர் ரிட்டு போட்டதில் இந்த வழக்கு நம்பர் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ நீதியரசர் என்ன சொல்கிறாரு, இந்த நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதாவது டெக்னிக்கல் கிரவுண்டில் அதாவது எங்களுக்கு மருத்துவமனை பட்டியலில் அந்த மருத்துவமனை வரல, அதாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் வரலன்னு சொல்லி அந்த கிளைமர் தள்ளுபடி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்த் டைரக்டர் போட்ட அந்த உத்தரவை ரத்து பண்ணி ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த 7வது பேரை படிச்சிருவாங்க. இந்த வியூ ஆஃப் ஃபேக்ட்ஸ் சர்க்கம்ஸ் த இம்பேக்ட் ஆர்டர் பாஸ்ட் பை செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் dated 2/4/2018 set aside. The 7th respondent is directed to settle the eligible medical reimbursement claim of the petition under the scheme within the period of 6 weeks from the date of receipt of copy of order, and the respondent 1 and 2 shall ensure the payment of made by the respondent within time stipulated under this order. அதாவது 2வது எதிர்மனுதாரரான இந்த டைரக்டர் போட்ட உத்தரவை ரத்து பண்ணுறதும் இல்லாமல் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, 7வது எதிர்மனுதாரராக இருக்கக்கூடிய யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி இவருடைய அமௌண்ட்டை இந்த தீர்ப்பு காப்பி கிடைச்சதுலேருந்து 6 வாரத்துக்குள்ளே அவருக்கு செட்டில் பண்ணணும். இந்த மாதிரி இந்த பணத்தை செட்டில் பண்ணுறதை 1 முதல் 6 மனுதாரர்கள் இந்த பணத்தை கொடுக்குறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நீங்கள் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மருத்துவ காப்பீடு எடுக்கிறீங்களா, நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கலாம், அதாவது அரசு ஓய்வூதியராக இருக்கலாம், இல்லை அரசு ஊழியராக இருக்கலாம், இல்லை பென்ஷனர் வாங்கக்கூடிய ஓய்வூதியராக இருக்கலாம். அப்போ வேறு எந்த காப்பீட்டு நிறுவனமோ இருக்கலாம். அந்த காப்பீட்டு நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த பட்டியலில் இல்லாத ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கான செலவு தொகையை நீங்கள் எந்த தயக்கமும் இன்றி பெற்றுக்கொள்ளலாம். அந்த என்னுடைய பட்டியலில் அந்த மருத்துவமனை வரல, எங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பட்டியலில் வரலன்னு அந்த காப்பீட்டு நிறுவனம் உங்கள் மனுவை தள்ளுபடி பண்ண முடியாது. இந்த தீர்ப்பு விவரத்தை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்துங்க. அதாவது இந்த நிறுவனம் ஏதாவது ஒரு நிறுவனம் நீங்கள் காப்பீடு பண்ணுறீங்க, இதே மாதிரி உங்களுக்கு மறுத்தா இந்த தீர்ப்பை டவுன்லோட் பண்ணி வச்சு அப்ளிகேஷன் கொடுங்க.
அதே மீறி அவங்க தரலைன்னா இந்த தீர்ப்பை வச்சு நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போடலாம். அதை விட இன்னொரு ரொம்ப ஷார்ட்டான ரூட் சொல்கிறவங்களுக்கு கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போடலாம். நுகர்வோர் நீதிமன்றத்தில் இப்போ குறைதீர் ஆணையமாகிடுச்சு, டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் ஆகிடுச்சு, மாவட்ட ஆணையமாகிடுச்சு. ஒரு நோட்டீஸ் வக்கீலை வச்சு கொடுத்துட்டு செலவு ரொம்ப கம்மி, 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கிளைம் கட்டிங்கன்னா எந்த வக்கீல் ஃபீஸும் எந்த கோர்ட் ஃபீஸும் செலவு பண்ணணும் தேவையில்லை. நீங்கள் மேக்ஸிமம் தீர்ப்பை வச்சு நீங்கள் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தாலே பணத்தை அவங்களுக்கு கண்டிப்பாக செட்டில் பண்ணிடுவாங்க. அப்போ எது வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் இந்த தீர்ப்பை ஜட்ஜ்மெண்ட்டை என்க்ளோஸ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கான அந்த பரிகாரம் கிடைக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம்.